பையன் பாஸ் ஆனதுக்கு இவ்வளவு கொண்டாடுவாங்களா தெரியலையே. நம்ம ஊர்ல அப்படி ஒன்றும் நடக்கல இந்த மார்க்குக்கு. சரி பாப்போம் இனிமேல் நடக்கலாம். ஒரு பையன் மக்களே 10th பாஸ் ஆனதுங்காட்டி அவன் ஊர் ஃபுல்லா அவனை கொண்டாடுறாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மகாராஷ்டிராவில் சோலப்பூர்னு ஒரு ஊரை சேர்ந்த மக்களே, டோலக்பூர்ல சோலப்பூர். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் 10th பாஸ் ஆயிட்டான் மக்களே. 10th பாத்தீங்கன்னா 35% எடுத்து பாஸ் ஆயிட்டான், 35%. அதுங்காட்டி அந்த பையன் பாஸ் ஆகிறத அவங்க ஊர்ல யாருமே நம்பல. பாஸ் ஆனங்காட்டி எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியா போச்சு. அதுங்காட்டி அவனை ஊர் ஃபுல்லா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மக்களே. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அவனை ஊர் ஃபுல்லா அவன் பாஸ் ஆனது செலிப்ரேட் பண்றாங்க. அவன் அடுத்தது என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா ஐடிஐ படிக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காட்டி நான் இப்ப மார்க் எடுக்கலைனாலும் இனிமே நல்லா மார்க் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் மக்களே. அதுக்காட்டி நம்ம 420 430 500 எடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க மக்களே. நம்ம அடுத்தது நல்லா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவே ஷாக்ல இருக்காங்க உங்களை. அவங்க அப்பா அம்மாவே ஷாக்ல இருக்காங்க. நம்ம பையனா இப்படி பாஸ் ஆனது அப்படின்னு நினைச்சு அவங்க அப்பா அம்மாவே அதிர்ச்சியில இருக்காங்க. ஏன்னா அந்த பையன் படிக்கவே மாட்டான் நம்ம மக்களே. அந்த பையன் தான் 35% எடுத்து பாஸ் ஆயிருக்கானாமா. பையன் 35 மார்க் எடுத்தது எங்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுல மக்களே, சென்ட்ரல் போர்டு. அதுக்காட்டி யாரும் எங்கேயுமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவோம் மக்களே. எல்லாரும் அதை நினைச்சு அடுத்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்.